இந்த தொழுகையும் இந்த நோன்பும் எதற்காக தெரியுமா? ஏன் இந்த தொழுகை? உங்களை பக்குவப்படுத்தி இறைவனுக்கு அடிபணிந்து நீங்கள் வாழ்வதுடன் அத்தகைய ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக. இந்த நோன்பு எதற்காக? பசித்திருந்த அந்த பசியை உணர்ந்து அடுத்தவன் பசியை போக்குவதற்கான ஒரு பயிற்சி. ஜகாத் எதற்காக? உன்னுடைய சொத்திலிருந்து நீ கொடுக்க வேண்டும் என்பதற்கான ஒரு பயிற்சியை கடமையாக வைத்திருக்கிற ஒரு மார்க்கம். கடமையாக வைத்திருக்கிற ஒரு மார்க்கம். அப்ப நீ தொழுகிறதே எதுக்காக சொல்லியாச்சுன்னா, மனிதர்களிடம் நல்ல விதமாக நடந்து கொள்வதற்காகத்தான். நீ நோன்பு வைக்கிறதே எதற்காக என்றால், மனித சமுதாயத்திலே நல்ல மனிதனாக நீ உருவாவதற்குத்தான். நீ ஹஜ்ஜிக்கு போறது எதற்காக என்று சொன்னால், இது எல்லாமே இந்த மனித சமுதாயத்தை சீரமைப்பதற்காக, மனித சமுதாயத்தினுடைய நன்மை ஏவி தீமையை தடுத்து இறை அடியானாக நீ வாழ்வதுடன் இறைவனுக்கு அடிபணிந்து வாழக்கூடிய ஒரு சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய அந்த கடமையை நிறைவேற்றுவதற்கான பயிற்சி தான் இந்த தொழுகை, இந்த நோன்பு, இந்த ஜக்காத்து, இந்த ஹஜ்ஜு. இதையெல்லாம் செஞ்சுட்டு அடிப்படையை கோட்டை விட்டான்னா உனக்கு நரகம் தான்.